ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய வழக்குகள் சார்ந்து முக்கியமான வினாக்கள் பார்க்கலாம். இதில் மொத்தம் 12 வழக்குகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்ட ஒரு முக்கியமான டாபிக். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல் கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் சட்ட திருத்தம் ஏற்பட காரணமான வழக்கு எது? எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. விடை செண்பகம் துரைராஜன் வழக்கு. இதை பற்றி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். நீதி கட்சி பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அப்படின்ற ஒரு கான்செப்டை பின்பற்றியிருப்பாங்க. இதன் காரணமாக செண்பகம் துரைராஜன் என்பவருக்கு மருத்துவ கல்லூரியில் பார்த்திங்கன்னா இடம் கிடைக்காம போயிருக்கும். ஸோ அதனால் பாதிக்கப்பட்ட இவர் வழக்கு தொடர்ந்திருப்பார். மதராஸ் மாகாணத்திற்கு எதிராக 1951 வழக்கு தொடர்ந்திருப்பார். இதன் காரணமாக தமிழகத்தில் பின்பற்றி வந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் ரத்து செஞ்சிருப்பாங்க. மீண்டும் பல போராட்டங்களுக்கு அப்புறம் முதல் சட்ட திருத்தம் ஏற்படுத்தப்பட்டு மீண்டும் தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டவருக்கு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த வழக்கு மிக முக்கியமான வழக்காக பார்க்கப்படுது. மேலும் 15(4) மற்றும் 16(4) என்ற 2 உட்பிரிவுகள் இந்த முதல் சட்ட திருத்தத்தின் மூலம் இணைக்கப்பட்டிருக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில். இது எல்லாமே எக்ஸாமில் கேட்ட மிக முக்கியமான பாயிண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பிரிட்டிஷ் ஆட்சியில் சென்னை மாகாணத்தில் அமல்படுத்தப்பட்ட வகுப்பு வாரி இட ஒதுக்கீடு கொள்கை சுதந்திர இந்திய குடியரசில் செல்லாது என அறிவிக்கப்பட்டது. இதுதான் இந்த வழக்கினுடைய முக்கியமான தீர்ப்பு. இதனால் பார்த்தீங்கன்னா சாதி வாரி இட ஒதுக்கீட்டிற்கு சட்ட ஏற்பினை வழங்குவதற்காக இந்திய அரசியலமைப்பில் முதல் சட்ட திருத்தம் செய்யப்பட்டது. அதன்படி 15(4) மற்றும் 16(4) இந்த ரெண்டுமே இணைச்சிருக்காங்க. ஸோ முதல் சட்ட திருத்தத்தின் மூலம் இணைக்கப்பட்ட 2 முக்கியமான சட்டப்பிரிவுகள் எது அப்படின்னு கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப முக்கியம். மேலும் பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள் மற்றும் அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு, இது 2க்கும் முரண்பாடு தோன்றினால் அடிப்படை உரிமைகளே மேலோங்கி நிற்கும் அப்படின்ற முக்கியமான தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கும். இது எல்லாமே நமக்கு ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கொஷின் கேட்டிருக்காங்க குரூப் 1ல், மிக முக்கியமானது. அடுத்து, அடிப்படை உரிமைகளை கொண்ட பகுதி 3ஐ திருத்த பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு என தீர்ப்பு வழங்கிய வழக்கு எது? விடை சங்கரி பிரசாத் வழக்கு. இந்திய அரசிற்கு எதிராக 1951 பதிவு செய்யப்பட்டது. ஸோ அடிப்படை உரிமைகளை கொண்ட பகுதி 3ஐ திருத்துவதற்கு பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு என தீர்ப்பு வழங்கிய வழக்கு எது? சங்கரி பிரசாத் வழக்கு. அடுத்த கேள்வி, மதராஸ் மாகாணம் vs A.K. கோபாலன் வழக்கு எந்த ஆண்டு நடைபெற்றது? விடை 1950. A.K. கோபாலன் என்பவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பார். அதனால் அவர் 1950 மதராஸ் மாகாணத்திற்கு எதிராக ஒரு வழக்கு தொடர்ந்திருப்பாங்க. அதுதான் இந்த கேஸ். ஸோ இதனுடைய தீர்ப்பு பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 21 பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ ஆர்டிகல் 21 ரிலேட்டடான 2 வழக்குகள் இருக்குது. ஒன்று A.K. கோபாலன் வழக்கு, இன்னொன்று மேனகா காந்தி வழக்கு. ஸோ இதனுடைய தீர்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடுப்பு காவலில் சட்டப்படியான விதிமுறைகளை மட்டுமே பார்க்க வேண்டும், இயற்கை நீதியை பார்க்க தேவையில்லை என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், மிக முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்து, 1965 ராஜஸ்தான் மாநிலத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு இவற்றுள் எது? விடை சாஜன் சிங் வழக்கு. ஸோ இதனுடைய தீர்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை உரிமைகள் உட்பட இந்திய அரசியலமைப்பின் எந்த ஒரு பகுதியையும் சரத்து 368 பேஸ் பண்ணி திருத்தும் அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு உள்ளது அப்படின்ற தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஸோ இதே மாதிரியான இன்னொரு தீர்ப்பு நம்ம ஒரு வழக்கில் பார்த்தோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கரி பிரசாத் வழக்கு 1951. ஸோ இது ரெண்டுமே பாராளுமன்றத்திற்கு திருத்துவதற்கான அதிகாரம் உள்ளது அப்படின்ற தீர்ப்பு தான் வழங்கியிருப்பாங்க. இந்த ஆர்டிக்கல் மட்டும் எக்ஸ்ட்ரா இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த லைன்ஸ் அப்படியே பார்த்துக்கோங்க.
அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 3ஆம் பகுதியை திருத்த பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என எந்த வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டது? இந்த கொஷின் லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாமில் வந்து கேட்டிருந்தாங்க. விடை கோலக்நாத் வழக்கு. பகுதி 3ஐ திருத்துவதற்கு பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என தீர்ப்பளிக்கப்பட்டது எந்த வழக்கில்? கோலக்நாத் வழக்கு. ஸோ இதனுடைய தீர்ப்பு வந்து பார்க்கலாம். பஞ்சாப் மாநிலத்திற்கு எதிராக 1967ஆம் ஆண்டு தொடரப்பட்டது இந்த கோலக்நாத் வழக்கு. ஸோ முந்தைய தீர்ப்புகள் அனைத்துமே தள்ளுபடி செய்யப்பட்டு பகுதி 3ஐ திருத்துவதற்கான அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு இல்லை என தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமானது, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கேள்வி, கேரள அரசு வர்சஸ் கேசவானந்த பாரதி வழக்கு எந்த ஆண்டு நடைபெற்றது? விடை 1973ஆம் ஆண்டு. கேசவானந்த பாரதி வழக்கு நமக்கு முகவுரை சார்ந்தும் நமக்கு வந்து இருக்கும். அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கேரளா அரசு வர்சஸ் கேசவானந்த பாரதி வழக்கு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1973ஆம் ஆண்டு. இதனுடைய தீர்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் அடிப்படை உரிமைகள் உட்பட அனைத்து பகுதிகளையும் திருத்தலாம் அப்படின்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஹிண்ட் வச்சு படிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து மேனகா காந்தி வர்சஸ் இந்திய அரசு வழக்கு கீழ்கண்ட எந்த இந்திய அரசியலமைப்பு விதியுடன் தொடர்புடையது? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். சரத்து 21, ஏகே கோபாலன் வழக்கு மற்றும் மேனகா காந்தி வழக்கு, இது இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 21 பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இதனுடைய தீர்ப்பு என்ன அப்படின்றத பார்க்கலாம். சரத்து 19 மற்றும் சரத்து 21 ஆகியவை ஒன்றிற்கு ஒன்று தொடர்புடையது அப்படின்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. மேலும் சரத்து 21 படி தனிநபர் சுதந்திரத்தின் இயற்கையான நீதிமுறையை எவ்வகையிலும் பாதிக்காமல் தடுப்பு காவலை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்ற தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கு. ஏகே கோபாலன் வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இயற்கையான நீதியை பார்க்க தேவையில்லை அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. இதே இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான நீதிமுறையை பாதிக்காமல் தடுப்பு காவலை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அடிப்படை உரிமைகளும் அரசு நெறிமுறை கோட்பாடும் சம முக்கியத்துவம் உடையவை என்று கூறிய வழக்கு எது? விடை மினர்வா மில் வழக்கு. இந்திய அரசிற்கு எதிராக 1980ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டது தான் இந்த வழக்கு. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் மண்டல் வழக்கு என அழைக்கப்படுவது எது? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் இது. விடை இந்திரா சஹானி வழக்கு. மண்டல் கமிஷன் எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1979. இது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக ஏற்படுத்தப்பட்டது. இந்திரா சஹானி வழக்கு எப்போது நடைபெற்றது? 1992ஆம் ஆண்டு. ஸோ இது இந்த இரண்டின் காரணமாக 1993ஆம் ஆண்டு பிற்படுத்தப்பட்டவருக்கான ஆணையம் வந்து உருவாக்கப்பட்டது. இது மூணுமே நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. மிக முக்கியமானது, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மண்டல் கமிஷனுடைய பரிந்துரையின் விளைவாக தான் இந்த இந்திரா சஹானி வழக்கு வந்து தொடரப்பட்டிருக்கும். இந்திய அரசிற்கு எதிராக 1992ஆம் ஆண்டு வந்து தொடரப்பட்டிருக்கும். ஸோ இதனுடைய தீர்ப்பு என்ன அப்படின்றத பார்க்கலாம். மண்டல் கமிஷனின் பரிந்துரையின்படி இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீடு வந்து அறிவிச்சிருப்பாங்க. அப்போது இருந்த அரசாங்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விபி சிங் அரசாங்கம். விபி சிங் அரசாங்கத்தினால் இது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த இடஒதுக்கீட்டின் அதிகபட்ச வரம்பு 50% தாண்டக்கூடாது அப்படின்ற தீர்ப்பு தான் இந்த இந்திரா சஹானி வழக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த தனித்தனியான பெர்சன்டேஜ் நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்து பாலாஜி ராகவன் வர்சஸ் இந்திய அரசு வழக்கு கீழ்கண்ட எந்த இந்திய அரசியலமைப்பு விதியுடன் தொடர்புடையது? விடை சரத்து 18. சரத்து 18 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டங்கள் வழங்குவதை தடை செய்தல். பாலாஜி ராகவன் வழக்கினுடைய தீர்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா, பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன் போன்ற தேசிய விருதுகள் வழங்குவதை விதி 18 கூறப்பட்டுள்ள சமத்துவ கொள்கையை மீறுவதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்ற தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான தேசிய விருதுகள் வழங்குவது விதி 18 அடங்காது அப்படின்ற மாதிரியான தீர்ப்பு இதில் வழங்கப்பட்டிருக்கு.
அடுத்து தமிழ்நாடு அரசு வெர்சஸ் கோயல் ஹோ வழக்கு எந்த ஆண்டு நடைபெற்றது? விடை 2007ஆம் ஆண்டு. தமிழ்நாடு அரசு வெர்சஸ் கோயல் ஹோ வழக்கு எந்த ஆண்டு நடைபெற்றது? 2007ஆம் ஆண்டு. இதனுடைய தீர்ப்பு என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது 9வது அட்டவணையை பேஸ் பண்ணி தொடரப்பட்ட ஒரு வழக்கு. 9வது அட்டவணையில் செய்யப்படும் திருத்தம் உட்பட அரசியலமைப்பின் ஒவ்வொரு திருத்தமும் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாட்டின்படி இருக்க வேண்டும் அப்படின்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதிலிருந்து உங்களுக்கான முக்கியமான ஒரு கேள்வி, 9வது அட்டவணை எந்த சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது? இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சரத்து 30உடன் தொடர்புடைய வழக்கு இவற்றுள் எது? விடை மலங்கர சிறிய கத்தோலிக்க கல்லூரி வழக்கு. சரத்து 30 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுபான்மையினர் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை நிறுவவும் நிர்வகிக்கவும் அதிகாரம் உள்ளது அப்படின்னு சொல்லுது. ஸோ இதை பேஸ் பண்ணி தொடரப்பட்ட வழக்கு எது? மலங்கர சிறிய கத்தோலிக்க கல்லூரி வழக்கு. இதனுடைய தீர்ப்பு பார்க்கலாம். சரத்து 30 கீழ் சிறுபான்மை சமூகங்களுக்கு வழங்கப்படும் உரிமை பெரும்பான்மையினருடன் சமத்துவத்தை உறுதி செய்வதற்காக மட்டுமே ஆகும். மேலும் அது சிறுபான்மையினரை மிகவும் சாதகமான நிலையில் வைப்பதற்கு அல்ல என்பதுதான் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு. ஸோ இது ரொம்ப ஈஸி தான். மலங்கர சிறிய கத்தோலிக்க கல்லூரி ஆர்டிக்கல் 30 பேஸ் பண்ணது. ஆர்டிக்கல் 30 நமக்கு சிறுபான்மையினரை பற்றி சொல்லக்கூடியது. வரிசைப்படுத்துகளை நமக்கு இந்த அடிப்படை உரிமைகள் தொடர்புடைய வழக்குகளை சார்ந்த கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ 1 by 1 இங்கே இருக்குது. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. வரிசைப்படுத்துகளை நமக்கு கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. மொத்தம் 12 வழக்குகள் இருக்குது. மேலும் பாலிட்டியிலிருந்து எந்த மாதிரியான கொஷின்ஸ் போடலாம் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.